ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம டாப் 10 பேரட் ஃபிஷ்ஷுக்கான டேங்க் மெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் வீடியோவும் கூட. அண்ட் பேரட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க் மெட்ஸ் விடலாம். பட் நீங்கள் டேங்க்கில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மினிமம் ஒரு டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இல்லை 6 ஃபீட் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேங்க் மெட்ஸை உள்ளே ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு 3 ஃபீட் அண்ட் அந்த மாதிரி சைஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் 1-2 டேங்க் மெட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓவர் ஸ்டாக்கிங் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பேரட்டுக்கு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் சிக்லெட் தான். ஸோ ஆஸ்கார் சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா சில டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ உங்களுக்கு என்ன டைப் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வெயில் டெயில் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது பாவம், அதுக்கு நீந்தவே கஷ்டப்படும். ஸோ நார்மல் ஆஸ்காரே வாங்கி விடுங்க. அண்ட் இந்த ஆஸ்கார் ஃபிஷ்ஷுக்கும் இந்த பேரட் ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பெராமீட்டர்ஸும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கும் டென்ஷன் பண்ண தேவையில்லை. இது வேறு வாட்டர் பெராமீட்டர், இது வேறு வாட்டர் பெராமீட்டர்னு சொல்லி. ஸோ இந்த மீன் ரெண்டும் சூட்டபுளாக ஒன்றா இருந்துடும். நல்ல ஒரு டேங்க் மட்டும் இருக்கும் ஆஸ்கர். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். நம்ம 2வது இடத்துல இருக்கிறது க்ரீன் டெரர். ஸோ க்ரீன் டெரர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் பேரட் ஃபிஷ்ஷுக்கு. ஸோ க்ரீன் டெரர் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு சிக்லெட் தான். ஸோ க்ரீன் டெரரில் மெயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹம்ப் இருக்கும். ஸோ நீங்கள் ஹம்புக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மெயிலுக்கு மட்டும்தான் ஹம்ப் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 7 இன்ச்சஸ் அந்த மாதிரி சைஸ் வரும்போது நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? குட்டியாக இருக்கும்போது ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் நல்ல ஒரு அழகான ஒரு சிக்லெட் இது. ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி டேங்க்குக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேரட் கூட க்ரீன் டெரரையும் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா அழகாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 3வது இடத்துல இருக்கிறது எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்லெட்டு எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்க் மெட்டாக இருக்கும் பேரட் ஃபிஷ்ஷுக்கு. அண்ட் எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா பார்த்தீங்கன்னா உங்கள் பேரட் ஃபிஷ் சென்டர் பீஸாக காட்டாமல் எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா தான் உங்கள் டேங்க்கில் ஒரு சென்டர் பீஸாக காட்டும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், வைப்ரண்ட்டாக, அந்த ப்ளூ கலர் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பேரட் ஃபிஷ்ஷோட டேங்க் மெட்டாக விடலாம். அண்ட் வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 4வது இடத்துல இருக்கிறது ஷவரம் சிக்லெட், இல்லாட்டி பேண்டட் சிக்லெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட். அண்டு பேரட் ஃபிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேங்க் மெட்டாக இருப்பாங்க. அண்ட் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீனும் கூட ஷவரமு. ஸோ ஷவரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஸ்பாட்டட் ஷவரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா அதுதான் பயங்கரமாக சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன். கண்டிப்பாக டேங்க்கில் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்ததுன்னா, இந்த மீன் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வளர்ந்துருங்க ஷவரமு. ஸோ நல்ல ஒரு டேங்க் மெட்டு, ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் டாலர் ஃபிஷ்ஷு. ஸோ சில்வர் டாலர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான் இது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரட் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக இருக்கும் டேங்க் மெட்டாக. ஏன்னா நீங்கள் சில்வர் டாலர் டேங்க்கில் ஒரு 2 மீன் அப்படி ஆட் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 6 இல்லை ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு குரூப்பாக நீந்துவாங்க. ஸோ அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ டேங்க்கில் பேரட் ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் டேங்க் மட்டும் ஆட் பண்ண மாதிரியே இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சில்வர் டாலர் பார்க்க. அண்டு சைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக போகாது. ஸோ பேரட்டால் முழுங்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருவானுங்க. அண்டு தட்டையாக இருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க, நல்லா ஷைனிங்காக. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 6வது இடத்துல இருக்கிறது பிச்சர் ஃபிஷ். ஸோ பிச்சர் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய பிச்சர் ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா செனகல் பிச்சர், இல்லாட்டி கிரே பிச்சர்னும் க்ரீன் பிச்சர்னும் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் ட்ரில்லிங் தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க பார்க்க டெரராக இருந்தாலும் அவ்வளோவா பிரச்சனைக்கு வம்புக்கெலாம் எதுவும் போக மாட்டானுங்க. அண்ட் இந்த வாய்க்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது டேங்க் மெட் எடுத்துட்டிங்கன்னா இந்த மீன் சாப்பிட்ரும். பட் இது வாய்க்குள்ளே போகாத மாதிரி மீனுங்க இருந்ததுன்னா இது சாப்பிட்டு ட்ரை பண்ணாது. அண்டு முக்கால்வாசி டைம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருப்பாங்க. எப்போயாச்சும் தான் மிடில் அண்டு டாப் வருவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஒரு ட்ராகன் ஃபிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும் இது இருக்கும்போது. அதுக்கப்புறம் இதுங்க லிவிங் ஃபாசில். ஸோ அதனால் ஒரு ஏன்ஷியன்ட் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனையும் பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது பாலா ஷார்க், இல்லாட்டி சில்வர் ஷார்க்குன்னு கூட சொல்லுவாங்க அக்வேரியம் ஷாப்பில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய ஒரு மீன் தான். நல்லா பெரிய டேங்க்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபீட் பண்ணிங்கன்னா படப்படான்னு வளர்ந்துருவாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக நீந்தக்கூடிய மீன்கள். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். அண்ட் இது கொஞ்சம் பெருசாக வளரும். ஸோ டேங்க் சைஸும் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 6 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மீன் பார்க்க. ஒரு ஸ்கூலிங்காக நீந்துற மாதிரி இருக்கும் டேங்க்கில்.
அண்டு பேரட்டுக்கு இன்னும் ஸ்கூலிங் ஃபிஷ் கிடச்ச மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா அழகான ஒரு மீனும் கூட, பார்க்க அவ்வளோ அசிங்கமாகவும் இருக்காது. அண்டு மார்க்கெட்லேயும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீனும் கூட. நிறைய பேர் வந்து இது சின்னதாக இருக்கும்போதே வாங்கிட்டு போயிடுறீங்க. ஸோ அது வந்து 1 ஃபீட் டேங்க் 2 ஃபீட் டேங்கில் வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்க. நோ, இதுக்கு மினிமம் டேங்க் சைஸே பார்த்தீங்கன்னா 5 இல்லை 6 தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணால். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்கலாம். 8th பிளேஸில் இருக்கிறது ஃபயர் மவுத் சிக்லெட். ஸோ ஃபயர் மவுத் சிக்லெட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு சிக்லெட்ஸ் தான். ஸோ இந்த சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்க் மேட்டாக இருக்கும் பேரட் கூட. அண்டு ஃபயர் மவுத் சிக்லெட்ஸ் வந்து பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ வந்து ப்ரீடிங் டைம் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த ஃபயர் மவுத்து, இந்த ஷவரமு அண்ட் ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. மற்ற டைம்லாம் வந்து எல்லாம் காமாக தான் இருப்பாங்க. ஸோ ப்ரீடிங் பண்ணுற மாதிரி ஏதாவது பேர் உங்கள் டேங்க்கில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, நிறைய பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரித்து தான் ஆகணும். அண்ட் நல்ல ஒரு அழகான ஒரு மீன் கூட ஃபயர் மவுத்து. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீனும் கூட. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது ரெயின்போ சிக்லெட். ஸோ ரெயின்போ சிக்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சிக்லெட் அண்டு வந்து ஒரு நல்ல டேங்க் மெட்டாக இருக்கும் பேரட் ஃபிஷ் கூட. ஸோ ரெயின்போ சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் டைமில் அது கலரே சேஞ்ச் ஆகிடும். நல்லாயிருக்கும் பார்க்கவே. நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த டைம் பார்க்க. ஸோ இந்த சிக்லெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறது தான். எப்பயாச்சும் அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. ஏன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மீன். அண்டு இந்த ரெயின்போ சிக்லெட்டை பார்த்தா நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். பிகாஸ் இதை போய் நான் சால்வினி சிக்லெட்டுன்னு நினச்சிப்பேன் சம்டைம்ஸு. ரீசெண்டாக நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான் சால்வினி சிக்லெட்டுன்னு சொல்லி. பட் அது ரெயின்போ சிக்லெட்டுன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு தெரில, டக்குன்னு வாயில் வந்தாலே சால்வினி சிக்லெட் தான் வருது. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 10வதாக இருக்கிறது ஜியோ பெகாசஸ் தான். ஸோ ஜியோ பெகாசஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹெட் ஜியோ பெகாசஸ் தான். ஸோ அதுலேயே வந்து இந்த அல்பினோ வெரைட்டியும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜியோ பெகாசஸ் சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான சிக்லெட்டாக இருக்கும் பேரட் ஃபிஷ்க்கு டேங்க் மெட்டா. அண்ட் இந்த சிக்லெட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இது வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அதனால தான். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பென்சிவான சிக்லெட்டு குட்டியோன்னு இருக்கும்போது தான் அது கொஞ்சம் வாங்க ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 500 இருக்கும். இதே அல்பினோ ரேட்லாம் போயிட்டிங்கன்னா அது இதுக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேரட் ஃபிஷ்க்கு கம்யூனிட்டி டேங்க் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் டேங்க் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மீனுக்கும் நீங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணும்போது அந்த மீனுக்கான ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் முக்கியமாக ஓவர் க்ரௌடிங் பண்ணிடாதீங்க. ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸில் அது பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல் சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸு இந்த மாதிரி கிட்டலாம் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அண்ட் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸை ஆட் பண்ணுங்கள். ஸ்டோன்ஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணுங்கள். அண்ட் ட்ரிஃப்ட்வுட்டை வச்சு பண்ணுங்கள். ஸோ பிளான்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுங்கள். பிகாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடிங் ஸ்பேஸாக இருக்கும் ஒரு மீனுக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அப்பப்போ டேங்கை பாருங்கள். எதாவது பிரச்சனை வருதா அதை சால்வ் பண்ண என்ன வழி இருக்குன்னு யோசிங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you next video. Bye bye ஷகுல்.